நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஹாரோஸ்கோபி பார்க்குறச்ச பொதுவான பலன்கள் சொல்லும்போது என்ன கேட்பா அப்படின்னா, மேடம் எனக்கு லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்குது, எனக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கேட்பா. அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திற்கு 5ல் சந்திரனை பற்றி பேசிட்டோம். இப்போ 5ல் சூரியனை பற்றி பேச போகிறோம். அப்போ லக்னத்திற்கு 5ல் சூரியன் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சூரியன் அப்படின்னாவே பிரகாசம். அப்போ பிரகாசமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கா, 5ஆம் இடம் தான் குலதெய்வம். கண்ணுக்கு தெரியும் ஒரே கடவுள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்துட்டா அந்த குழந்தைய நீங்கள் ஒரு பழக்கப்படுத்தணும். தினசரி காலம் வர எழுப்பி அவளை பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ண வைக்கணும். ஆதித்ய ஹிருதயம் படிக்க சொல்லி பழகணும். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் வளர்ச்சி கிரகம். அப்போ லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகம் அபாரமான ஜாதகம், வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடைய போகிற ஜாதகம். அப்போ உங்களோட குழந்தைகள் ஜாதகத்தில் 5ல் சூரியன் இருந்துட்டாவே அப்பா நன்னா இருப்பார். அதனால் என்ன பண்ணணும், தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ண வைக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கிறோட ஜாதகருக்கு எப்படி நிலைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா நல்லா நிர்வாகத்திறமை இருக்கும். இவாட்டா பார்த்திங்கன்னா ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகத்தையோ வேலையோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல திறன்பட செய்யக்கூடியவளாக இருப்பா. அப்போ நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளோட உத்தியோகம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேலை வச்சுக்கிறோம், ஒரு வேலையை ஒரு ஆட்களை நம்மளுடைய நிர்வாகத்தில் ஜாயின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருந்தால் அவளை நம்ம பணியில் அமர்த்திக்கலாம். அவள் ரொம்ப நன்னா திறமையாக நிர்வாகம் பார்ப்பா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேனேஜராக இருப்பாங்க. 5ல் சூரியன் இருக்கிறவா இவா பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி மேலோட்டமாக அழகாக அந்த வேலையை அழகாக முடிச்சிடுவாங்க. உட்கார்ந்த இடத்துலையே நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யார் இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கிறவா பார்த்திங்கன்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு களையவே களையாது. ட்ரெஸ் களையாமல் அமர்ந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கவா தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேலை செய்வாங்க. அவளுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அறிவு, அதாவது நிர்வாக திறமை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இந்த 5ல் சூரியன் இருக்கிறவாளுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் இருந்துருக்கும். இவாளுக்கு தான் குலதெய்வம் ரொம்ப நன்னா அருளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கக்கூடிய வம்சாவளியில் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படிங்கிற எழுத்தில் பார்த்திங்கன்னா நபர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஆர் அப்படிங்கிற எழுத்தில் பார்த்திங்கன்னா நபர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா தங்கம் அப்படின்னு பெயர்கள் உள்ளவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னா தங்கம்மாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கராஜு, தங்கதுரை, தங்கமுத்து அப்படிங்கிற பெயர்கள், தங்கவேல் அப்படிங்கிற பெயர்கள் இருக்கும் அவளுக்கு. ஏன் இந்த தங்கத்தை 5ல் சூரியன் இருக்கிறவாளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான் ஆபரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் மட்டும் நன்னா இருந்துட்டா அவள் வீட்டில் பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு குறைய இருக்காது, ஆபரணம் நிறைய இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கிறவா பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு, மத்திய வயசு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 35-40 இருக்குதுன்னு வச்சுங்க. பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கூட பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பாங்க. நான் ஹாரோஸ்கோபி பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன், சார் உங்களுக்கு இந்த வயதுக்கு மேலே கூட ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பிறந்தவுடன் புகழ் ஏற்படும். ஓகேவா, ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கா, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அபாரமான புகழ் ஏற்படும். நிறைய பேத்துக்கு நான் கேட்டிருக்கேன், 5ல் சூரியன் இந்த குழந்தை பிறந்தவுடனே உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சொல்லுவாங்க. அப்போ 5ல் சூரியன் இருக்கிறவாளுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் கௌரவஸ்தானம், 5ஆம் இடம் புகழ், 5ஆம் இடம் கீர்த்தி. அப்போ 5ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கௌரவம், புகழ், கீர்த்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே கிடைச்சிரும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர வர அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி ரொம்ப நன்னா இருக்கும். புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருப்பவங்க குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் படிப்பாங்க. நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன். லக்னத்துக்கு 5ல் சந்திரனா இந்த குழந்தைகள் வெளியூரில் படிக்க வைங்க, ரொம்ப நன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாருடைய ஜாதகத்தில் உள்ளூரில் படிக்கணும், யாருடைய ஜாதகத்தில் வெளியூரில் படிக்கணுங்கிற ப்ராசஸ் வர்றச்ச லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருக்கிற குழந்தைகளில் வெளியூரில் படிக்க வைங்க. இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல் சூரியன் இருக்கிறவா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப உயர்வாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பணிகளில் ஈடுபாடு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனை இந்த 5ல் சூரியன் இருக்கிறவாளுக்கு இருந்துன்னு இருக்கும். 5ஆம் இடம் தாய்மாமனை குறிக்கும். அப்போ 5ல் சூரியனா தாய்மாமன் வந்து புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புகழா இருப்பாரு. ஒரு குழந்தை பிறக்கிறச்சு 5ல் சந்திரனா தாய்மாமனுக்கு கவலையே இல்லை, ரொம்ப நன்னா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், முதுகு சார்ந்த வலிகள் இருந்துன்னு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் திதிசூன்யமாகப்படாது. நம்ம அதிகமாக பேசுகிற சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதிசூன்யம், யோகி, அவயோகி, கர்ணநாதன், முடக்கு, வைநாசிகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுவோம். அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் எக்காரணத்தை கொண்டும் திதிசூன்யம் ஆகக்கூடாது. 5ஆம் இடம் முடக்காகக்கூடாது. 5ஆம் இடம் அவயோகி வீடுகளாக வரக்கூடாது. 5ஆம் இடத்தோடு பாவ கிரகங்களான சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் தொடர்பு பெற்றுட்டா 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சூரிய பகவான் கெட்டு இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், குலதெய்வம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு. ஆனால் 5ஆம் இடம் பலம் இழந்து, அதாவது திதிசூன்யம், பாதகாதிபதி தொடர்பு, மேற் சொன்ன விஷயங்கள் அவயோகி, கர்ணநாதன் வலுவிழந்து இதெல்லாம் இருந்துண்டா இவாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணிடணும். மேற் சொன்ன பலன்கள் மாறி கூட நடந்து போயிடும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவாளுக்கு வந்துடும். 5ஆம் இடம் சூன்யமாயிட்டாவே பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு போராட்டம் வந்துடும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் உச்சி, அதாவது உச்சிக்கால பூஜை நீங்கள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து 5ல் சூரியனா நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், உச்சிக்கால பூஜையை போய் பாருங்கோ, இல்லை உச்சிக்கால பூஜை செய்யுங்கோ. அதிகமாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அசைவத்தை நீங்கள் சாப்பிட்றத விட்டுட்டாவே இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை மந்த்லி ஒன்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் பர்த்டே ஒரு நல்ல சுப நிகழ்வு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமங்களுக்கு போய்ட்டு குழந்தைகள், அதாவது அந்த காப்பகத்துக்கெல்லாம் போய்ட்டு உணவு ஸ்பான்சர்ஸ் கொடுக்கறது, இல்லை உங்களால் மதிய வேலை உணவு என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணுங்கள், அருமையாக வேலை செய்யும். தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணணும், காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும், மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட குழந்தைகளுக்கு. அப்போ சூரியன்னா கோதுமை, அப்போ கோதுமையால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள், சப்பாத்தி, கோதுமை, அல்வா, வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை உப்புமா, இந்த மாதிரி கோதுமையில் என்னென்ன டிஷ்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்து சாப்பிடலாம், இல்லை ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் செய்துட்டீங்கன்னா சூரியனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். அப்போ 5ல் வந்து சூரியன் அப்படின்னா புத்திரபாக்கியம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாக்கியம் கிடைக்காம தவிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்கிறச்ச உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கும். அப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் லக்னத்திற்கு 5ல் சூரியன் இருந்துட்டா நம்ம மேற் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கப்படாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனித்து நீங்கள் பார்த்தெல்லாம் உங்களோட குழந்தைகள் விஷயங்களில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. உங்களுடைய அத்துணை கால்களை நான் தான் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் கேட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம்.
நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.